வழக்குகளை தீர்வு காணும் பரிகார தலமான காஞ்சி வழக்கரத்தீஸ்வரர் திருக்கோவில் ஆனி உத்திர திருக்கல்யாணம் பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கோவில் நகரம் என அழைக்கப்படும் காஞ்சிபுரத்தில் புகழ்பெற்ற பல்வேறு சைவ வைணவ திருக்கோவில்களும் பரிகார தலங்களும் அமைந்துள்ளது. அவ்வகையிலும் வழக்குகளை எளிதில் தீர்வு காணும் பரிகார தலமாக காஞ்சிபுரம் காந்தி சாலையில் அமைந்துள்ள ஸ்ரீ வழக்கரத்தீஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது. தொடர்ந்து 16 வாரங்கள் நெய் தீபம் ஏற்றி ஈசனை வழிபட்டால் அனைத்து வழக்குகளும் எளிதில் வெற்றி பெறும் என்பது ஐதீகம். இத்திருக்கோவிலின் வருடாந்திர ஆணி உத்திர திருக்கல்யாண பிரம்மோற்சவம் இன்று காலை 8 மணிக்கு கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முன்னதாக திருக்கோவில் சிவாச்சாரியார் ஹரிஹரன் கொடிமரம் அருகே 9 கலசங்கள் நிலைநிறுத்தி விக்னேஸ்வர பூஜையுடன் யாகசாலை தொடங்கி பல்வேறு வேத திருமந்திரங்கள் ஓத யாகசாலை பூஜை நிறைவு பெற்றது. இதனைத் தொடர்ந்து நந்தி படம் பொறித்த கொடிப்பட்டம் கொடிமரத்தில் ஏற்றப்பட்ட பிரம்மோற்சவ விழா தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து சிறப்பு அபிஷேகங்களும் தீபாராதனைகளும் நடைபெற்றது. முதல் நாள் காலை உற்சவமாக வழக்கரத்தீஸ்வரர் சோமசுந்தரர் உமாதேவி அம்பாள் மற்றும் மருதுவார் குழலி சிறப்பு மலர் அலங்காரத்தில் சப்பரத்தில் எழுந்தருளி வீதியுலா கண்டனர். கொடியேற்ற விழாவில் திருக்கோவில் செயல் அலுவலர் வஜ்ரவேலு, உபயதாரர் KA சோமசுந்தரம், வள்ளிநாயகம் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். Beep.